தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது தொகுதிகளில் பட்டியலினத்தை சேர்ந்தவரை ஒருவரை நிறுத்தி வெற்றி பெற செய்வதுங்கிறது மிக மிக ஒரு கடினமான காரியமாக இருக்கு. எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்குறாங்கன்னா ஒரு ஆட்சியை உருவாக்குறாங்கன்னா அது எவ்வளவு நாள் நீடித்திருக்கும் என்பதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை முதலமைச்சராக்க சில முயற்சிகள் நடந்ததாக அதிமுகவும் திமுகவும் இணைந்து அதிமுக அரசை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி நடந்தது. அது கைகூடாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக அவர்கள் திருமாவளவன் அவர்களை முதல்வராக்கலாம் என்று இருதரப்பில் பேசி அதற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. இங்கே கிட்டத்தட்ட 20% மேல் பட்டியலினத்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இருந்த போதும் அவர்களால் அரசியலில் அல்லது பொது கருத்தை உருவாக்குவதில் ஆதிக்கம் செலுத்த முடியாமல் இருப்பது ஏன்? தலித் என்று வரைக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகாரனும் ஒன்னா சேர்ந்துக்கணும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. தி ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். அவ்வப்போது அரசியல் நிகழ்வுகள் குறித்து நாம் தொடர்ந்து உரையாடி வருகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை முதலமைச்சராக்க முயற்சிகள் நடந்ததாக செய்திகள் வெளியாயின. இந்த பின்னணியில் தமிழ்நாட்டில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? ஏன் அது இதுவரை நடைபெறவில்லை? பட்டியலினத்தவர்களை ஒருங்கிணைப்பதில் என்ன சிக்கல்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் குறித்து தி ஹிந்து நாளிதழின் மூத்த டெபுட்டி ஆசிரியர் திரு கோலப்பன் அவர்களோடு உரையாடுவோம். கோலப்பன் வணக்கம். சில நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை முதலமைச்சராக்க சில முயற்சிகள் நடந்ததாக பேச்சுகள் எழுந்தன, செய்திகளும் வெளியாயின. அந்த விஷயத்துல என்ன நடந்தது? பின்புலத்தில் அதற்கான முயற்சிகள் நடந்தது. பிஹைண்ட் த ஸ்கிரீன் சொல்லுவாங்கல்ல, அதுல நடந்ததுங்கிறது உண்மை. மறுக்கிறாங்க, தொடக்கத்தில் மறுத்தாங்க. ஆனால் சி வி சண்முகம் சொல்றதை பார்த்தா இன்னைக்கு அவர் ஓப்பனாக பேசிட்டாரு. ஏன்னா அதற்கு முன்னாடி அதிமுகவும் திமுகவும் இணைந்து அதிமுக அரசை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி நடந்தது. அது கைகூடாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக அவர்கள் திருமாவளவன் அவர்களை முதல்வராக்கலாம் என்று இருதரப்பில் பேசி அதற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. பட் அது என்ன பிரச்சனை ஆயிட்டுனா, அந்த முயற்சி நடக்குவதற்கு முன்னாடியே இடதுசாரிகளுக்கு அது தெரியாது. அதுக்கு முன்னாடி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதல்வர் ஆவதற்கான கடிதங்களை ஒப்படைத்து விட்டார்கள். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, அது தொடர்ந்த விவாதம் நடைபெற்றிருக்குது. அதில் இல்லைங்கிறத இப்போ யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா அவர் லெட்டர் கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதமாகுது என்ற கேள்வி எழுந்த பொழுதே அவர் தொடர்ந்து அதுக்கு விவாதித்திருக்கிறார். அதிமுகவிலிருந்தும் திமுகவிலிருந்து அவர் தொடர்ந்து அவருடைய தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் முதல்வராக வேண்டும், 2 பக்கமும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் திருமாவளவன் கடைசி நேரத்தில் என்னவோ அவர் தொடக்கத்திலிருந்தே ஒத்துக்கொள்ளவில்லை என்றுதான் அவருடைய கட்சிக்காரர்களும் சொல்கிறார்கள். கடைசி நேரத்தில் அவரும் நாம் இடதுசாரிகள் முடிவை எடுத்து அதே மாதிரி விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம் என்று போய்விட்டார். என்ன ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு தமிழகத்தில் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி பட்டியலினத்தவர் அல்லது தலித்துகள் என்று நாம் சொல்லும் ஒரு தலித்து முதல்வர் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்திருப்பார். அது நடைபெறாமல் போயிட்டு விட்டது என்று ஒரு குறைபாடு இருக்கிறது. ஆனால் அது குறித்து எனக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்கின்றன. என்ன கருத்து வேறுபாடு? திருமாவளவன் அவருடைய கட்சியினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை நீங்க பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு. திருமாவளவன் தமிழக சட்டப்பேரவையின் உறுப்பினராக இல்லை. அவர் முதலாக காட்டுமன்னார் கோயிலிருந்து போட்டியிடலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதையும் அவர் பின்னாடி கைவிட்டு விட்டார். அதனால் அவர் ஒரு உறுப்பினரே இல்லை. ஆகவே எதையோ ஒன்றை தடுத்து நிறுத்துவதற்காக எதையோ ஒன்று செய்வதற்கு இந்த அரசியலில் ஒரு ஏற்பாடுகள் நடந்ததுன்னு தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். மிக சந்தோஷம் நான் பட்டிருப்பேன். திருமாவளவன் இந்த தமிழ்நாட்டின் முதல்வராக வந்திருந்தால் மிகவும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது நடந்திருக்கும். ஆனால் அது நீடித்திருக்காது என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு 2 எம்எல்ஏ. இவர்கள் மியூச்சுவலி ஆன்டகனிஸ்டிக் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்குறாங்கன்னா ஒரு ஆட்சியை உருவாக்குறாங்கன்னா அது எவ்வளவு நாள் நீடித்திருக்கும் என்பதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டாக தேவகவுடா தலைமையிலான அரசு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க? பிஜேபி சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா? அப்போ அது எவ்வளவு நாள் நடக்க முடிஞ்சுது? கடைசியில் அது கவுந்துருச்சு இல்லையா? இதுதான் நடந்திருக்கும். என்றைக்கு ஏனென்றால் அதிமுக திமுக 2 கட்சிகளும் அதில் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தினுடைய இடைநிலை ஜாதிகளின் பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த முதல்வரை அப்போதைய ஒரு அரசியல் நெருக்கடிக்காக ஒத்துக்கொண்டிருந்தாலும் பின்னாடி அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வரும். 2 சட்டப்பேரவை உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருந்த ஒரு கட்சி ஒரு 234 உறுப்பினர்கள் உள்ள சட்டப்பேரவையில் முதல்வராக நீடிப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயமே அல்ல என்பதுதான் இதை யதார்த்தமாக நம்ம பார்க்க தவறி விட்டோம் என்பதையும் நான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது தொகுதிகள்ல பட்டியலினத்தை சேர்ந்தவரை ஒருவரை நிறுத்தி வெற்றி பெறச் செய்வதுங்கிறது வந்து மிக மிக ஒரு கடினமான காரியமா இருக்கு. அரசியல் கட்சிகளுமே அந்த மாதிரி ஒரு முயற்சியை அடிக்கடி மேற்கொள்வதில்லை. இதற்கு என்ன காரணம்? இல்ல இது நம்ம ஊரில் ஆழமாக புரையோடி போயிருக்கிற சாதிங்கிற மனோபாவம், சாதி மனோபாவம் தான் இதற்கு முக்கியமான காரணம். இத்தனைக்கும் தமிழக மக்கள் தொகையில் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அதிக அளவிலுள்ள மக்கள் யார் பார்த்தால் பட்டியலின மக்கள் தான். 22% அவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் இந்த அரசியலிலோ, அதிகாரத்திலோ, சமூகத்திலேயோ எந்த ஒரு 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 ஆதிக்கம் செலுத்துவதற்கு அவர்களுக்கு எந்த வாய்ப்புமே இதுவரை கிடைக்கவில்லை. எந்த ஒரு கட்சியிலும் எடுத்தா கூட அவங்கள என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, அந்த ஒரு 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 அவர் பின்னால ஒரு ஒரு எம்எல்ஏ ஆனானா ஒரு அமைச்சரவை கொடுத்தா எஸ்சி, எஸ்டி மினிஸ்டரா தான் ஆவாங்க. இந்த மாரி தான் பண்ணுவாங்க. கட்சிக்குள்ளேயும் ஒரு பெரிய பதவிகள் எல்லாம் அவர்கள் கொடுத்துறதில்ல. ஏன்னா, அந்த கட்சிகளே யார் இடைநிலை சாதி மக்களால் சேர்ந்தவர்களால் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால அவர்களுக்கு அந்த ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்காது. அமைச்சரான பிறகும் அவர்களுக்கு பெரிய பதவிகள் வழங்கப்படவில்லை தமிழகத்தில். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன்னா எப்படின்னா, அவருடைய நிலைமைகள் எப்படி இருக்கும்னா, தமிழகத்தில் ஒரு பட்டியலின மக்களுக்கு எதிராக ஒரு 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 வன்முறை அல்லது ஒரு செயல் நடக்கும் பொழுது, அந்த துறைக்கென்று ஒரு அமைச்சர் இருந்தாலும், அந்த துறை அமைச்சர் எந்த கருத்தோ, அந்த இடத்துக்கோ அவர் இதுவரைக்கும் போனதா நீங்க எனக்கு ஒரு நிகழ்வ சொல்லுங்க. அத அலோவ் பண்ண மாட்டாங்க. போனா கேள்வி எழும். நீங்க அதற்குன்னே துறைக்குன்னே ஒரு துறையை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. ஆனா, அந்த துறை அமைச்சர் எந்த அதிகாரமும் இல்லாதவரா தான் வந்து இப்ப இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கிற காலகட்டத்தில. இதுதான் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்றேன். நான் அதற்காக திராவிட இயக்கம் வந்து தலித்துகளுக்கு எதிரானதுன்னு சொல்ல மாட்டேன். பின்னால் அரசியல் களத்தில் திராவிட இயக்கத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள், அதிமுக அது ஒரு மாதிரியா போயிட்டு, திமுக இருந்தாலும் அந்த தலித்தின பின்காலத்தில் ராசா போன்றவர்கள் ஒரு முக்கியமான பதவிக்கு அதெல்லாம் ஒரு சில எக்ஸெப்ஷனாக தான் எடுத்துக்கிறேன். அப்புறம் தொகுதிகளில் யாருமே அவங்க நிறுத்துறதே இல்லை. இது எப்படி பெண்களை வந்து பெருசா நம்ம ஊர்ல ஒரு கட்சியில ஒரு முக்கிய இடம் கொடுக்கலையோ அதே மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு பெண் அமைச்சர் இருந்தாலும் நம்ம ஊர்ல கட்சியில என்ன பதவி போடுறாங்க? சமூக நலம், சத்துணவு இந்த மாதிரி தான் கொண்டு போய் போடுறாங்களே தவிர அவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சரவை கொடுப்பதற்கு இன்னும் வரைக்கும் நாம் தயாராகவில்லை. மத்திய அரசில் நடந்திருக்கு. ஒரு பெண் முதல்வர் அமைச்சரா இருக்காங்க. பெண் பிரதமரா அந்த ஊர்ல இருந்திருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டுல ஒரு பெண் அமைச்சருக்கு ஒரு முக்கியமான ஒரு தமிழ்நாட்டிலும் பெண் முதலமைச்சர் வந்திருக்காங்களே. அதான் தமிழ்நாட்டுல இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஒரு அமைச்சர் நம்ம என்ன அவர் வச்சிருந்த வளர்மதிக்கு என்ன பதவி கொடுத்திருந்தாங்க? அவர் அமைச்சரவையில் இருந்த வளர்மதிக்கு சமூக நலன் தானே கொடுத்து வச்சிருந்தாங்க. ஏன் ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட், ஒரு இண்டஸ்ட்ரி கொடுத்து பாருங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் கொடுத்து பாருங்க. இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி கொடுத்து போடுங்க, டிரான்ஸ்போர்ட் கொடுத்து பாருங்க. எப்படி நீங்க எல்லாம் படிச்சவங்க எல்லாம் தானே வராங்க. ஏன் கொடுக்கலன்னு தான் என்னுடைய கேள்வி. இதே மாதிரி தான் பட்டியலின மக்களையும் நீங்க வச்சிருக்கிறீங்க. ஒரு பெரிய பதவிகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துறது இல்ல. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவர்களுக்கு எதிராக இருப்பதுனா என்னன்னா, அவங்க இவ்வளவு பெரிய மக்கள் தொகை உடையவர்களா இருந்தாலும், அவர்கள் விரவி கிடக்கிறார்கள். மற்ற ஜாதிகளைப் போல மாவட்டந்தோறும் அப்படியே ஒரு பூகோள ரீதியாக ஒன்றாக இல்லை. எல்லா ஊர்லயும் ஒரு கணிசமான தொகுதியில் ஒரு கணிசமான அளவா இருக்கிறார்களே தவிர, ஒட்டுமொத்தமாக அவர்கள் இதை நிர்ணயிக்கிற மாதிரி இல்லை. அது அதன் பிறகு அவர்களுடைய இருக்கும் பல்வேறு உட்பிரிவுகள், தலித்துகளில் இருக்கும் பல்வேறு உட்பிரிவுகள். அதிலும் ஒரு உட்பிரிவு வந்து நாங்கள் வந்து ஆண்ட ஜாதி, எங்களுக்கு வந்து தலித்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று அதன் உள்ளிருந்து ஒரு தரப்பினர் கோரிக்கை வைக்கும் அளவுக்கு தமிழக அரசியல் போயிருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் இருப்பதனால்தான் முழுக்க முழுக்க நம்ம வந்து தலித் எம்பவர்மெண்ட்னு சொல்றோம். அதால நம்மளால ரீச் பண்ண முடியலன்னு நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. திருமாவளவனின் எழுச்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தவர்கள் தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கு பெரிய அளவில் ஆதரவு அளிக்கிறாங்களா? இல்ல திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக தான் தலித்துகளை இந்த ஊர்ல எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் தலித்து மக்கள் வந்து அவருக்கு கணிசமான அளவு ஓட்டு போட்டிருக்காங்க. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. திருமாவளவனுடைய எழுச்சி பிறகு அந்த ஐடென்டிட்டி அசர்ஷன் இருக்கு இல்லையா? அந்த நாம் இருக்கணும், நம்ம யாருக்கும் கட்டுப்படுறது இல்லை, அந்த மாதிரி நம்ம அதற்கு முன்னால் நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து கீழத்தஞ்சை பகுதியில் ஒன்றுபட்ட தஞ்சாவூர்ல கீழத்தஞ்சை பகுதியில் திருவாரூர் அந்த நாகப்பட்டினம் அந்த பகுதிகளில் வந்து இடதுசாரிகள் வந்து சுதந்திர போராட்ட காலத்திற்கு முன்பிருந்தே ஒரு மிகப்பெரிய அணிதிரட்டல் அந்த மக்களை அவர்கள் விவசாய தொழிலாளர்கள் தான் அணிதிரட்டல். ஆனால் அந்த விவசாய தொழிலாளர்கள் பெரும்பான்மையான 99% பட்டியலின மக்கள் தான். ஸோ அங்க ஒரு வெற்றிகரமான ஒரு அணிதிரட்டல் நடந்தது. அரசியல் ரீதியான ஒரு அணிதிரட்டல், அதிகாரமிக்க ஒரு அணிதிரட்டலா நடந்தது. அவர்களை மீறி அங்கு யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த தொகுதிகள் அந்த அளவுக்கு ஒரு அணிதிரட்டல் நடந்தது. இதற்கு ஒரு தத்துவார்த்த அடிப்படை பெரிதாக இருந்தது. அது ஒரு முக்கியமான ஒரு
அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் திரட்டினால்தான் இல்ல நீங்கள் என்ன தத்துவார்த்த அடிப்படை? அவர்கள் பட்டியலினத்தவர்கள் என்ற வகையில் இல்ல அணிதிரட்டப்பட்டாங்களா? அப்படி இல்ல, இல்ல விவசாய ஒரு தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் என்ற அடிப்படையில? விவசாய தொழிலாளர்கள் தான். ஆனால் அந்த விவசாய தொழிலாளர்கள் அவர்களுக்கு அன்னைக்கு அந்த ஊரில் தஞ்சை மாவட்டத்தில் மிராசுதாரர்கள் அவர்களுக்கு என்ன கூலி உயர்வு கேட்டாலோ அல்லது வேறு ஏதோ பிரச்சனை வந்தாலோ அவர்களுக்கு செய்யப்பட்டது என்ன? சவுக்கடி, சாணிப்பால். இதே வந்து மற்ற ஜாதிக்காரர்களே சவுக்கடி, சாணிப்பால் யாரும் கொடுக்கல, விவசாய தொழிலாளர் இருந்தாலும். தலித்துகளுக்கு மட்டும்தான் இது கொடுக்கப்பட்டது. இப்ப அதை எதிர்த்து கேள்வி கேட்டு ஒரு அமைப்புகளை உருவாக்கி அந்த மக்களை அணி திரட்டி அந்த எதிராக அவர்கள் நிலப்பிரபுகளுக்கு எதிராக ஒரு போராட்டங்கள் நடத்தி வெற்றிகரமாக ஒரு அரசியல் அணிதிரட்டல் நடந்தது. அதுதான் உங்களுக்கு தெரியும். பின்னால வந்து கீழவன்மணியில வந்து ஒரு பிரச்சனையில 44 தலித்துகள் உயிரோடு இழுத்து கொல்லப்பட்ட சம்பவங்களும் நடைபெற்றது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க அணி திரட்டணும். ஒரு பக்கம் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அதை முழுக்கையா நம்ம டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிட முடியாது. இந்த பட்டியலின மக்களை அணி திரட்டுவதை அவர்களை அரசியல் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வர வேண்டியது. சைமல்டேனியஸா அவங்க அப்படியே நீங்க வந்து தனியாகவும் எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறதுலையும் எனக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு இருக்கேன். மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள அவங்கள கொண்டு பெரிய கட்சிகளில் அவங்களுக்கு முக்கியமான இடங்கள், முக்கியமான பதவிகள், அமைச்சரவையில், அரசாங்கத்தில் எல்லாத்திலுமே நீங்க அவர்களுக்கு முக்கியமான பதவிகள் கொடுத்து தான் கொண்டு வர வேண்டும். அதற்கு ஒரு எண்ண தடை இந்த மற்ற ஜாதிகளிடம் ஒரு பெரிய எண்ண தடை இருக்கிறது நான் நினைக்கிறேன். இப்ப திராவிட இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக கீழே இருந்தவர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வாய்ப்புகளை கிடைக்காமல் இருந்தவர்களுக்காக உருவான ஒரு இயக்கமாக தன்னை சொல்லிக் கொள்கிறது. அப்படி அந்த இயக்கம் எழுச்சி பெறுகிற போது அது ஏன் இடைநிலை சாதிகளுக்கான இயக்கமாக மாறிடுச்சுங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஏன் அது அப்படி ஆனது? நீங்க பாருங்களேன், அந்த கட்சியில பதவிகள்ல இருக்கிறவர்கள், அமைச்சர்களா இருக்கிறவர்கள், ஊர்ல யாரெல்லாம் இல்ல அவங்க இருக்கிறாங்க, கைப்பற்றிக்கிட்டாங்களா? இல்ல பட்டியலினத்தவர் அந்த அது மூமெண்ட் இயல்பா அப்படிதாங்க. நீங்க ஒரு அதிகாரம் வருது, ஒரு மேல்தட்டு வர்க்கத்துல நீங்க சொல்லக்கூடிய ஒரு மேல் ஜாதிகளிடமிருந்து அதிகாரம் மெல்ல மெல்ல இறங்கி வருது. அந்த அதிகாரத்தை அது வந்து ஒரு ஒரு ஏராளமான மக்கள் அதனால் அரசியல் வயப்படுத்தப்பட்டு அதிகாரம் வந்து ஒரு சோசியல் எம்பவர்மெண்ட், எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் வருது. இதே இடைநிலை ஜாதிகளால் உடனடியாக அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, தலித்து மக்களுக்கு நிலமும் இல்லை, சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து இல்லை. இதை மீறி அவர்கள் வர வேண்டியிருக்கு. இடைநிலை ஜாதிகளுக்கு நிலமெல்லாம் இருந்தது. ஒரு அவர்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் வசதிகள் இருந்தது. சமூகத்தில் பெரிய பதவிகள் இல்லையே, அது வந்து ஒரு உயர் ஜாதி மக்கள் மட்டும்தான் அதை கொஞ்சம் பேர் வச்சிருந்தாங்களே தவிர அவர்களை ஈஸியாக அவங்க கீழே இறக்கி விட்டு அதிகாரத்தை இவங்க கைப்பற்ற முடிஞ்சது. ஆனாலும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா அந்த உயர் ஜாதிகளை சேர்ந்த எம்ஜிஆர், அதன் பிறகு ஜெயலலிதா இவர்கள் தான் அந்த தலைமை பதவிகளுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தாலும் அது ஒரு இடைநிலை ஜாதியின் கட்சியாக தான் நம்ம பார்க்கணும். தலித்துகளுக்கு அதை உடனடியாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏன்னா தலித் என்று வரைக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகாரனும் ஒன்னா சேர்ந்துக்கணும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. இது எல்லாரும் அவர்கள் தான் பொறுப்பு என்று நான் சொல்லுவேன். நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட 20% மேல் பட்டியலினத்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது, அப்படி பார்க்கும்போது மக்கள் தொகையில இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமூகமாக பார்த்தால் ஆமா, அதுதான் பெரிய ஆமா. சிங்கிள் எண்ணிக்கையில லார்ஜஸ்ட் இருப்பாங்க. அவ்வளவுதான். இருந்த போதும் அவர்களால வந்து அரசியல்ல அல்லது பொது கருத்தை உருவாக்குவதில் ஆதிக்கம் செலுத்த முடியாம இருப்பது ஏன்? அதுக்கு என்ன செய்யணும்? அதான் சொன்னாங்களேங்க, அவங்க வந்து சிதறி கிடக்குறாங்க. இப்போ ஒரு 50, 60 தொகுதிகள்ல அவங்க வந்து முடிவை அவங்க தீர்மானிக்கிறவர்கள் அவங்களால முடியும் இந்த வச்சுக்கிட்டு. இவங்க எல்லாம் கலந்து ஒரே பகுதியில் இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க தான் இந்த ஊர்ல சீஃப் மினிஸ்டரா ஆகதோ அதிகாரத்துல எல்லாம் வர முடியும். பட் சிதறி கிடக்கிற ஓட்டுகளா அவங்களுக்கு இருக்கு. அது ஒரு அதனால அதன் பிறகு அவங்களுக்கு வந்து சில தொகுதிகளை கொடுத்துக்கிட்டு இதை ரிசர்வ் தொகுதின்னு சொல்லி நம்ம அது ஈஸியா மறுப்பதற்காக மற்ற கட்சிகளுக்கு அது ஒரு 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 எக்ஸ்கியூஸ் மாதிரி இருக்கு. நீங்க ரிசர்வ் தொகுதியில் நின்னுங்க, நீங்க ரிசர்வ் தொகுதியில் நின்னுங்க. இந்த தடவை நிறைய விஜயில நின்னான்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல, ஃபுல்லா எனக்கு தெரியல. வந்திருக்கான்னு வெற்றி பெற்றிருக்காங்க. அது சிலது இருக்கு. இல்ல ஜெயலலிதா அந்த நிறுத்தி இருக்கிறாங்க. நம்முடைய இந்து நாளிதழ்லயே வந்த புள்ளி விவரங்களின்படி அது அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகே. ஆனா கொஞ்சம் வேறு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இதை நீங்க நம்ம பரவலாக்கணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. பட் அது விட மாட்டாங்க. பெரிய நம்ம இந்த அரசியல் அமைப்புகள்ல வந்து இருக்கக்கூடிய சிக்கல் அதுதான். ஜெயலலிதா எனக்கு தெரிஞ்சு முதலா எனக்கு தெரிஞ்சு தலித் எழில்மலையை வந்து திருச்சியில வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சு வச்சாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு இதா பார்க்குறேன். தலைவர்கள் நடிச்சு சீதா பண்ணலாம். பட் அது பை எலெக்ஷனால முடிஞ்சது. பொது எலெக்ஷன் வரச்சுல, பொது தேர்தல்னு வரச்சுல உங்களுக்கு உள்ள அந்த ஓட்டிங் பேட்டர்ன்ல வந்து சில சிக்கல் வரும். அந்த தலித்துகளை போடுறதுல. இப்ப இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ பட்டியல் இனத்தவர்கள் ஒன்று திரளும்போது அவர்கள் ஒரு தலித் தலைமையின் கீழ தான் ஒன்று திரளணுமா? இல்ல ஏற்கனவே வெற்றிகரமாக இயங்கக்கூடிய கட்சிகள்ல ஒன்றிணைந்து அந்த கட்சி பதவிகள்ல மேல வரணுமா? எப்படி அவர்களால வந்து இந்த அதிகாரங்களையும், இந்த
வாய்ப்புகளையும் பெற முடியும். இல்ல அது எப்படினாலும் வரலாம். 2 பக்கத்துலயும் வரலாம். அவர்கள் ஒரு தலித் அமைப்பு எப்படி உத்தரப்பிரதேசத்துல வந்து அந்த மாயாவதி அவர்கள் அந்த உருவாக்குன மாரியும், அந்த மாரியான ஒரு அதுலயும் வரலாம். பெரிய கட்சிகள்லயும் நீங்க அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு கிடைக்கும் பொழுது, அதிலிருந்து அதுதான் எனக்கு மிகச் சரியாக இருக்கும் என்றும் நான் நம்புகிறேன். ஏன் எக்ஸ்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்றதுல எனக்கு அதுல ஒரு விருப்பம் இல்ல. அது இன்க்ளூசிவா எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தில், எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசியலாக வடிவெடுத்து, அதில் ஒரு தலித் தலைமை வருவதை தான் நான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது நடக்குமா நடக்காது இல்ல. பட் அதுதான் ஒரு சரியான வழிகாட்டியாக இருக்கும். அதற்கான தயாரிப்பை விசிகே செய்துகிட்டு தான் இருக்கு. அரசியல் பயில்றாங்க. அந்த அந்த கட்சியில அரசியல்ல உருவாகுறாங்க. பட் ஒவ்வொரு தடவையும் ஒரு சினிமா நடிகர் வரச்சில, அதுல பாதிக்கப்படுற மக்களா அல்லது பாதிக்கப்படுற கட்சியா விசிகே தான் இருக்கு. இதுதான் அந்த பிரச்சனை. அவங்க உடனடியாக டக்குனு அந்த கட்சிக்கு போய் மாத்தி போய் ஓட்டு போட்டுறாங்க. அதை ஒரு தொடர்ந்து அரசியல் அவர் ஒரு தலைவரா எங்கெல்லாம் போவார் சொல்லுங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எனக்கு நான் தனிப்பட்ட முறையில அவர தெரியும். ஊர் ஊரா சுத்துறாரு. தமிழ்நாடு முழுவதும் போறாரு. ரொம்ப குறிப்பிட்ட நேரம் தான் தூங்குறாரு. கொஞ்சம் தான் சாப்பிடுறாரு. ரொம்ப சிரமப்படுறாரு. இதோட அவர சப்போர்ட் பண்ணி ஒரு ஒரு அணிய உருவாக்கி இனி அவர் செயல்படுத்தி அத இன்னும் அரசியல் படுத்தணும்னு தான் என்னுடைய எண்ணம். மிக்க நன்றி கொலை நம்முடைய நன்றி. நேயர்களுக்காக தமிழ்நாட்டுல தலித் அரசியலின் நிலைமை குறித்து விரிவாக விளக்கினீர்கள். மிக்க நன்றி. நன்றி.